இந்த கிறிஸ்மஸுக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? கிறிஸ்மஸ்க்கு ஒரு பொய்யான விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. அது என்னன்னு பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி அழைச்சாருன்னு தெரியுமா? இப்போ இவர் சொன்ன ஒரே வார்த்தையில இவரோட முழு பதிவையும் முடிச்சு வச்சிடலாம். அவ்வளோ முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத கடைசியில் சொல்றேன். அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பேசின லாங்குவேஜ் அரமைக், செமிட்டிக் லாங்குவேஜஸ் சேர்ந்தது. இந்த செமிட்டிக் லாங்குவேஜ்ல தான் ஹீப்ரூ, அரபிக், அரமைக்லாம் வரும். செமிட்டிக் லாங்குவேஜஸ் வரும்னு மட்டும் சொல்லிட்டு போறாரு. ஏன்னா அவருக்கு தேவையான கண்டென்ட் அராமைக் மொழியில தான் இருக்கு. அதனால தான் எபிரேய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஸ்கிப் பண்றாரு. இயேசு அராமைக் மட்டும் பேசல, எபிரேய மொழியையும் பேசுபவராக இருந்தார். அந்த அரமைக்ல காட் என்னன்னு சொல்றாங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இலாஹ், அதாவது அல்லாஹ். ஸோ இயேசு கிறிஸ்து கர்த்தரா அல்லாஹ்ன்னு தான் அழைச்சிருக்காரு. உண்மையாவே அப்படிதான் இருக்கா? சரி, கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துருவோமா? இவர் சொல்றதையும் இங்க இருக்க விளக்கத்தையும் நல்லா கவனிச்சிங்கன்னா இவர் எவ்வளோ பெரிய பொய் பேசுறாருன்னு புரியும். நான் விளக்கமா சொல்றேன், நல்லா கவனிங்க. அராமைக் மொழியில தெய்வத்தை, இறைவனை, கடவுளை குறிக்கும் பொதுவான பெயர் இலாஹ், அலாஹா. இது அரபி மொழி இல்லை, அராமைக் மொழி. இந்த இடத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தையே இல்லை, அலாஹா என்று அராமைக் மொழியில்தான் உள்ளது. அதாவது இயேசு அல்லாஹ் என்று கூப்பிடவில்லை, அலாஹா என்றுதான் அழைத்தார். எவ்வளவு பெரிய வித்தியாசம்! இதை எப்படி மாற்றி இருக்கிறார் என்று பாருங்கள். இப்போது பாருங்கள், ஹு இப்போது ஹி ஆகா மாறியிருப்பதை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறி பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் போது அங்கே வரும் அராமைக் வார்த்தை இப்படியாக வருவதை பார்த்திருப்போம். எலி எலி லாமா சபக்தானி. பக்கத்தில் ஐ சேர்ந்தவுடன் அந்த வார்த்தையின் அர்த்தம் என் தேவன் அல்லது நம் தேவன் என்று மாறிவிடுகிறது. இப்போது இவர் சொல்வதை கேளுங்க. இலாஹ், அதாவது அல்லாஹ். ஸோ இயேசு கிறிஸ்து கர்த்தரா அல்லாஹ்ன்னு தான் அழைச்சிருக்காரு. இலாஹ் என்ற வார்த்தை எப்படி அல்லாஹ் என்று வரும்? இலாஹ் என்பது அராமைக் மொழி, அல்லாஹ் என்பது அரபி மொழி. சம்பந்தமே இல்லை. ஆனால் இயேசு அல்லாஹ் என்று அழைத்ததாக எப்படி பொய் சொல்கிறார் என்று நீங்களே பாருங்கள். இலாஹ், அதாவது அல்லாஹ். ஸோ இயேசு கிறிஸ்து கர்த்தரா அல்லாஹ்ன்னு தான் அழைச்சிருக்காரு. இவர் எப்படி சொல்லியிருக்க வேண்டுமென்றால் அராமைக் மொழியில் இலாஹ், அரபி மொழியில் அல்லாஹ் என்று பொருள் என்பதாக தான் சொல்ல வேண்டும். ஆனால் தன் நிலைப்பாட்டை நிரூபிக்க எப்படி சொல்லியிருக்கிறார்? அல்லாஹ் என்பது இஸ்லாமியர்களின் இறைவன் பெயர் கூட இல்லை. அல்லாஹ் என்பது கடவுளை குறிக்கும் பொது பெயர். தமிழில் கடவுள் என்ற வார்த்தை எப்படி எல்லா மதத்தின் தெய்வங்களுக்கும் பொருந்துமோ அதுபோலத்தான் அல்லாஹ் என்பதும். மொழியை வைத்து மிக நன்றாக உருட்டுகிறார் இவர். அரபி கிறிஸ்தவர்களின் பைபிளில் இயேசுவை அல்லாஹ் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுளை குறிக்கும் வார்த்தையான அல்லாஹ் என்பதை இயேசுவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். பார்த்தீர்களா? இவர் சொல்வது போல் சொல்ல வேண்டுமானால் அரபி பைபிள் படி இயேசுவும் அல்லாஹ்வும், அதாவது தேவனும் ஒன்று. இயேசு பேசிய மொழி அராமைக் என்று ஆரம்பித்தவர் இப்போது சம்பந்தமில்லாமல் அரபியில் வந்து நிற்கிறார். இதற்கு அர்த்தம் என்னவென்றால் மறைமுகமாக விளக்கத்தை திணிப்பதாகும். இனிமேதான் இந்த பதிவு சூடு பிடிக்க போகுது. தொடர்ந்து பாருங்க. பொதுவா திரித்துவத்தை நம்பாதவர்கள் அல்லது இயேசுவை தேவன் என்று நம்பாதவர்கள் பைபிள் வசனத்தை வைத்து விவாதம் செய்யும்போது அவர்கள் ஏமாற்றும் யுக்திதான் இந்த ஒரு வசன விளக்கம். ஒட்டுமொத்த பைபிள் அல்லது புத்தகம் அல்லது அதிகாரம் என்று பார்க்காமல் ஜோசியக்காரர் ஒரு அட்டை மட்டும் எடுத்து பேசுவது போல் இவர்கள் பேசுவார்கள். அதிலும் இவர் ஒருபடி மேலே சென்று ஒரு வசனத்தின் கடைசி வரியை மட்டும் பிடித்துக் கொண்டார். இவர் சொல்லும் இந்த வசனம் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வரும் வசனத்தின் கடைசி பகுதியாகும். இந்த அதிகாரம் முழுவதும்
இயேசுவின் தெய்வீக தன்மைக்கு மிகுந்த ஆதாரமாக அமைந்திருக்கிறது. இயேசு தன்னை பிதாவுக்கு சமமானவராக காட்டுகிறார். சீடர்கள் அதை முழுமனதாக ஏற்கிறார்கள். 13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கடவுள் பெயரை சொல்லி ஜெபிப்பது வழக்கமாக அனைவரும் செய்யும் செயல். என் பெயர் சொல்லி ஜெபித்தால் நான் செய்வேன் என்று இயேசு சொல்வது எதை காட்டுகிறது? அவர் தேவன் என்பதைத்தானே காட்டுகிறது. 20 நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். 23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். யார் வந்து வாசம் பண்ணுவதாக இயேசு சொல்கிறார்? நாங்கள். அந்த நாங்கள் யார் தெரியுமா? 17ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரையும் 23ஆம் வசனத்தில் இயேசு மற்றும் பிதாவையும் சேர்த்து சொல்கிறது. நாங்கள் வாசம் பண்ணுவோம் என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரித்துவ தேவன் வந்து வாசம் பண்ணுவார். பின்பு 28ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்கிறார், பிதா என்னிலும் பெரியவர் என்று. இது எதை காண்பிக்கிறது? எவ்வளவுதான் இயேசு பிதாவுக்கு சமமானவராக இருந்தாலும் அவர் பூமியில் சாதாரண மனிதனாகவே சிலுவையின் பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வசனம் கூறுகிறதல்லவா? அதையே இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்னும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய பிதா என்னிலும் மேலானவர்னு. மேலானவர் என்று எந்த மொழிபெயர்ப்பில் பார்த்தார் என்று தெரியவில்லை. வசனம் பெரியவர் என்றுதான் உள்ளது. இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இதை பார்ப்பவர்களுக்கு தவறான கருத்தை விதைப்பதற்குத்தான் இப்படியெல்லாம் சொல்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னவர் அதே அதிகாரத்தில் பிதா என்னிலும் பெரியவர் என்று எதற்காக சொல்லியிருப்பார் என்றெல்லாம் யோசிக்கவே மாட்டார்கள் போல. இன்னும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய பிதா என்னிலும் மேலானவர்னு. வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்த விஷயமும் கடைசியில் சொல்ற விஷயமும் இவருக்கே பேக்ஃபயர் ஆகும்னு இவர் நினைச்சிருக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம இயேசு கிறிஸ்து அழைத்து மாதிரியே அழைப்போம்னு வேற சொல்லிட்டாரு. சரி, அது என்னன்னு பார்த்துருவோமா? இன்னும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய பிதா என்னிலும் மேலானவர்னு. என்னுடைய பிதா. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து தேவனை பிதா என்று அழைத்ததாக சொல்கிறார். அதுவும் இயேசு அழைத்தது போலவே அழைக்கவும் சொல்கிறார். அதாவது அல்லாஹு அக்பர். இனிமே இறைவனை இயேசு கிறிஸ்து அழைத்தது மாதிரியே அழைப்போம். இயேசு கிறிஸ்து அழைத்தது மாதிரியே அழைப்போம். இது இவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்குமே பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா, அல்லாவை மனிதர்கள் யாரும் அப்பா, தந்தை, பிதா என அழைக்கக்கூடாது என்பது குரான் போதிக்கும் மிக முக்கிய போதனை. தந்தை என்று அழைப்பது அடிப்படை இஸ்லாமிய கொள்கைக்கு முரணானது. அல்லாவை தந்தை என அழைக்கலாமா என இஸ்லாமியர்களிடம் கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். சிலர் அல்லாவின் பண்பு பெயர்களே அவரை தந்தைக்குரிய ஸ்தானத்தை குறிக்கும் என்பார்கள். இதெல்லாம் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையை இஸ்லாமியர் பக்கம் திருப்புவதற்கான கபட முயற்சியே. உங்களால் நம்ப முடியவில்லையா? அப்படியென்றால் அல்லாவை தகப்பன் என அழைக்கலாமா என கேள்வி கேட்டதற்கு 2 இஸ்லாமிய அறிஞர்களும் எப்படியெல்லாம் சமாளிக்கிறார்கள் என ஏற்கனவே வெளியிட்டுள்ள வீடியோவை பார்த்து உண்மை எதுவென்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். சரி, எது எப்படியோ இந்த சகோதரர் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து அழைத்தது மாதிரியே அழைப்போம். இயேசு கிறிஸ்து தேவனை பிதா என அழைத்தது போல இனி எல்லா இஸ்லாமியர்களும் அப்பா அல்லாஹ், பிதாவே அல்லாஹ் என அழைக்கப் போகிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.